லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதுவும் குருண்டார்குன்றி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவுக்கு சங்கரலட்சுமியால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அது என்ன தகவல்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் 13 வட்டார பகுதி வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 மாதத்திற்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளை அறிவிப்பதாக 50,000 முதல் 1,20,000 வரை மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்குகிறது. அந்த நிதிகளில் ஏடிஎம் பிடிஎம் என்று இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் சங்கரலட்சுமிக்கு கமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த பகுதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அரசு 50,000ம் மத்திய அரசு 1,20,000 வழங்குகிறது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளில் பெரும்பாலான ஊழல் முறைகேடுகளை மாநில அரசில் அங்கம் வகிக்கிற சங்கரலட்சுமி பிடிஎம் சில அதிகாரிகள் ஊழல் முறைகேடு செய்கிறார்கள். சில பிடிஎம் ஏடிஎம் அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளும் நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்பதற்கு மாற்று கருத்தில்லை. எந்த பிடிஎம் 20,000 கமிஷன் தருகிறார்களோ அவர்களுக்கு தொழில்நுட்ப திட்டத்தில் நிதியை சங்கரலட்சுமி ஒதுக்குகிறார் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. சங்கரலட்சுமி வேளாண்மை அலுவலராக புதுக்கோட்டையில் முதல்ல பதவியேற்ற பொழுது, அடுத்தது வேளாண்மை உதவி இயக்குனராக, வேளாண்மை துணை இயக்குனராக அப்படின்னு பல்வேறு பதவிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்காங்க. அப்புறமா இணை இயக்குனராக இந்த பொறுப்பு இணை இயக்குனராக செயல்பட்ட ரவிச்சந்திரனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தன்னுடைய அரசியல் பலத்தாலும் பணபலத்தாலும் சங்கரலட்சுமி அவர்கள் அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துக்கு சங்கரலட்சுமி வர்றாங்க. செல்வாக்கு, பணம் மற்றும் இதனை வைத்து மட்டுமே அடுத்த பதவி வருகிறார்கள் என்று சொன்னால் மேலவர்களும் ஆள் இருக்கு. ஊழல் முறைகேடுகளை செய்ய அனைத்து தகுதியும் நிறைந்தவர் தான் சங்கரலட்சுமி அப்படிங்கிறதுனால இணை இயக்குனராக புதுக்கோட்டையில் போட்டிருக்காங்க. குருண்டார்கள் ஒன்றிய உதவி இயக்குனராக சங்கரலட்சுமி பணிபுரிந்த போது அங்கு பல்வேறு ஊழல் முறைகேடுகளை சங்கரலட்சுமி செய்ததன் விளைவாக கிள்ளுக்கோட்டை பகுதியிலிருந்து அந்தோணி லாரன்ஸ் சமூக ஆர்வலர் லகரம் பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டி சில தகவல்களை வைத்து நாம் செய்தியும் வெளியிட்டோம். எந்த ஒரு திட்டமும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக, அதாவது அந்தோணி லாரன்ஸ் மூலமாக சமூக ஆர்வலர் மூலமாக நம்ம லகரம் பத்திரிகைக்கு செய்தி வந்துச்சு, செய்தியை நம்ம போட்டோம். அதன் பிறகு இப்போ பல்வேறு பதவிகளுக்கெல்லாம் இணை இயக்குனராக வந்திருக்கிறார் அல்லவா சங்கரலட்சுமி. நாம் ஊழல் முறைகேடு செஞ்சு மாட்டிக்கிட்டது குருண்டார் கோயில். அதனால் அந்த மாட்டிக்கிட்ட குருண்டார்கள் ஒன்றிய பகுதியில் வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம போதிய சலுகைகளை வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட கங்கணம் கட்டி கொண்டு அந்த வேலைகளை செய்வதனால் குருண்டார்கள் ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக கமிஷன் தரும் பிடிஎம்களுக்கு மத்திய மாநில அரசு நிதி அள்ளி தருகிற பகுதிகளுக்கு அள்ளி தருகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சென்ற மாதம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விஸ்வநாதன் என்பவர் ஆத்மா திட்டத்தின் கீழ் விவசாயிகளையே மீண்டும் அழைத்து செல்லக்கூடாது, புது விவசாயிகளை அழைத்து செல்ல வேண்டும். நீங்கள் பழைய விவசாயிகளே அழைத்து செல்றீங்க, புது விவசாயிகளை அழைத்து சென்றால் தானே அவர்கள் பிற மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் விவசாயம் எப்படி நடக்கிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். பிற மாவட்டங்களில் நடக்கக்கூடிய விவசாயங்களை இங்கு அந்த நவீன முறைகளில் ஏன்னா சொட்டு நீர் பாசனத்தில் பல்வேறு திட்டங்களில் அங்கே செய்வாங்க. அந்த நல்ல திட்டங்களில் இங்கே செஞ்சு நாங்கள் இந்த பகுதியில் பயனடைவோமே, புது விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விஸ்வநாதன் என்பவர் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பேசியிருக்கார். அதுபோல் பயிற்சிக்கு அழைத்து செல்லப்படும் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கிலே, அவரவர்களுடைய வங்கி கணக்கிலே பணம் ஏற வேண்டும் என்கிற ஒரு விதிமுறை இருக்கிறது. ஆனால் அங்கே அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே கூப்பிட்டு வச்சு அதாவது ஆட்டு மாட்டெல்லாம் தூக்கி ஒரு வேனில் தூக்கி போட்டுப்பாங்களே. முன்னாடி ஒரு தடவை வெளிமாநிலத்துக்கு போகும்போது பாத்ரூம்லலாம் உட்காந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமாக இந்த விவசாயிகளை வஞ்சிக்கிற போக்கினை இந்த சங்கரலட்சுமியும் சரி, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரனுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்களும் சரி பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் நேர்மையாக வேலை செஞ்சாருங்க. அவர் பொறுப்பு இணை இயக்குனராக இருந்தார். அவரை இணை இயக்குனராக போட்டோம்னா புதுக்கோட்டையில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிடிஎம்களை கையில் வைத்துக்கொண்டு 20,000 கமிஷன் தரக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த வேலைகளை செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அதுபோக 30 ரூபாய் தான் தரப்படுகிறது. அதாவது ரவிச்சந்திரன் இருந்த காலகட்டத்தில் இதை அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் வெளி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய வெளி மாவட்டத்திற்கு 30,000, வெளி மாநிலத்துக்கு 1,20,000. மத்திய அரசும் நிதிகளை கொடுக்கிறது, மாநில அரசும் நிதிகளை கொடுக்கிறது.
ஆனால் நீங்கள் அந்த நிதிகளை தடுக்கக்கூடிய வகையிலே உங்கள் வங்கி கணக்கிலே போட்டுக்கொள்கிற வகையிலே இந்த வேலைகளை செய்கிறீர்கள். திருச்சியில நகர்ப்புற வளர்ச்சித்துறை இருக்கக்கூடிய அமைச்சர் நேருவின் வீட்டுக்கு ரைடு போறீங்களா, அவருடைய உதவியாளர் பிச்சைப்பன் வீட்டுக்கு ரைடு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களையும் நம்ம செய்தியாக வெளியிட்டிருக்கோம். ஏன்னா ஒரு அமைச்சரால் மட்டும் அந்த ஊழல் நடக்காது, அந்த துறை சார்ந்த உதவியாளர்கள் மூலமாகவும் ஊழல் நடக்கும். அதுபோல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உதவியாளர்கள் இந்த சங்கரலட்சுமி போன்றவர்களெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை தமிழ்நாடு முழுவதுமாக செய்து கொண்டு வருகிறார்கள். முதன்மை செயலாளராக இருந்த அபூர்வா IAS அவர்கள் ஓரளவு நேர்மையாக வேலை பார்த்தாங்க, முழுமையாக நேர்மையாக வேலை பார்த்தாங்கன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அது வேற விஷயம். ஆனால் இயக்குநராக இருக்கக்கூடிய முருகேஷ் அவர்கள் நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர் என்று சொன்னாலும் கூட இந்த சங்கரலட்சுமி போன்றவர்களை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ PTM ATMகள் 5 பேரை தவிர, புதுக்கோட்டை மாவட்டத்தில் 5 பேரை தவிர மீதி 34 பேர் அந்தந்த சொந்த பகுதியிலே வேலை பார்க்கிறார்கள். அப்படின்னா அப்போ ஒரு வட்டாட்சியர் அந்த சொந்த வட்டத்துக்குள்ளே வேலை பார்க்க முடியுமா? ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த சொந்த மாவட்டத்துக்குள்ளே வேலை பார்க்க முடியுமா? வேலை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு வட்டாட்சியர் 3 வருடம் ஒரு வட்டாட்சியருக்குள்ள வேலை பார்க்க முடியுமா? ஒரு மாவட்ட ஆட்சியர் 3 வருடம் அந்த மாவட்ட ஆட்சியர் 3 வருடத்திற்கு மேலே அந்த மாவட்டத்தில் வேலை பார்க்க முடியாது. ஆனால் சங்கரலட்சுமி உதவி அலுவலராகவும் துணை இயக்குநராகவும் உதவி இயக்குநராகவும் இப்பொழுது இணை இயக்குநராகவும் ஒரே மாவட்டத்தில் எப்படி வேலை செய்கிறார்? ஆக இவர் மிகப்பெரிய அளவுக்கு கைதேர்ந்த ஊழல்வாதி அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே சாட்சி. சரி, அவர் ஊழல் முறைகேடுகளே செய்யலை அப்படின்னு வைங்க, இந்த களம் அமைப்பு இதுக்கு முன்னாடி வேற பதவியில் இருந்திருப்பாங்கல்ல, அந்த நீர்வரத்து பகுதியில் களம் அமைத்து கொடுத்ததுல எத்தனை இடத்துல அது மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தா அந்த பணிகள் தவறாக நடந்திருக்கிறது என்று சொன்னாலே அவர் ஊழல் முறைகேடு என்பதை தாண்டி அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி தனியார்களுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய வகையில் செய்திருக்கிறார். தனியாருக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய வகையில் செய்திருந்தால் அந்த வருவாயிலிருந்து ஒரு 10%, 5% சங்கரலட்சுமிக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஊழல் முறைகேடுகள் என்பது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக வேளாண்மை துறையில உருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதுபோல அந்த சங்கரலட்சுமியே சான்று. நம்ம போலி விதைகள் கொடுக்குறாங்க, போலி உரங்கள் கொடுக்குறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இந்த விவசாய சங்கங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. முற்றிலுமாக ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரே துறை வேளாண்மை துறை, அதுவும் ஒரே லட்சுமி சங்கரலட்சுமி மிகப்பெரிய அளவுக்கு கொடூரமான முறைகளிலே ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கள் என்றும் நம்ம சொல்லியிருக்கோம். NOCல ஊழல் முறைகேடுகள் செய்து இப்போ இவங்க சமீப காலமாக ஒரு 6 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இணை இயக்குனராக அவங்க இந்த 6 மாத காலத்துக்குள்ள அவங்களுடைய சொத்து மதிப்பு 100 கோடி ரூபாய் ஏறிடுச்சுங்கிறாங்க. அவருடைய சொத்துன்னா அவருடைய சொந்தம், அவருடைய ரத்த சொந்தங்கள், அந்த சொத்துக்கள் எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தா ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்று தெரியும். அந்த ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் NOCல அவர் கையெழுத்து போட்ட கோப்புகளை கேட்டோம். ஒரு விவசாய நிலம் விவசாயத்திற்கு உகந்தது அல்ல என்பதை நம்ம கேட்டு நம்ம வாங்கி அதிலிருந்து ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறதா, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்திருக்கிறதா, விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா, விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் கண்டறியத்தான் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு போடுறவனெல்லாம் என்னமோ கேனப்பையன் நினைச்சுக்கிட்டு அந்த பேப்பரை எல்லாம் கழிவற காகிதமாக நினைத்து கொண்டு தூக்கி எறிந்து விடுகிறார்கள். ஊழல் முறைகேடுகள் நடப்பதை தடுப்பதற்கும் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கும் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு போட்டு அதிலிருந்து நம்ம செய்தி வெளியிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதுபோல சமூக ஆர்வலர்கள் நினைச்சாலும் யார் நினைச்சாலும் சரி எந்த விதமான தகவலையும் வழங்குவது இல்லை. இப்போ 34 பேர் அந்தந்த சொந்த பகுதியிலே PTM ATMகள் வேலை செய்கிறார்களே, அப்போ சங்கரலட்சுமிக்கு கமிஷன் கொடுத்து அந்த வேலைகளை செய்கிறார்களா? ஏன் வேற பகுதிக்கு இருந்தால் தானே சொந்த பகுதியிலே வேலை பார்த்தா எப்படி ஊராட்சி செயலாளர் கிளர்க்குங்கிறவங்க சொந்த பகுதியிலே வேலை பார்த்தா அந்த பகுதியிலே 300 பவுனு 400 பவுனு 20 ஏக்கர் 30 ஏக்கர் நிலம் வாங்குறது போன்ற பல்வேறு விஷயங்கள் திருச்சி மாவட்டத்தில் நடக்குது. நம்ம புதுக்கோட்டையிலே விடுங்க, திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான 20க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் சொந்த பகுதியிலே வேலை பார்க்குறாங்க. அதுபோல தான் அந்த PTM ATM வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய PTM ATM ஆத்மா திட்டம் இது போன்ற திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் சொந்த பகுதியிலே 34 பேர் எப்படி நீங்கள் வேலை பார்க்குறீங்க? ஆத்மா திட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை உறுதி செய்கிற வகையில் தான் மேற்படி செய்திகளை எல்லாம் நம்ம வெளியிட்டோம். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், இதுக்கு முன்னாடி இருந்த உமா மகேஸ்வரி, மெர்சி ரம்யா,
இவங்கெல்லாம் வந்து ஊழல் முறைகேடுகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக தான் பல விஷயங்களை நம்ம செய்தியாக விட்டோம். ஓரளவு நடவடிக்கை எடுத்தாங்க, அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா ஐஏஎஸ் அம்மையார் அவர்கள் மீது நம்ம மிகுந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். ஏற்கனவே அவங்க வந்து கோழிப்பண்ணையை நேரடியாக ஆய்வு பண்ணணும், இந்த சுவேதா கல்குவாரியை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டிருக்கோம். ஆனால் இது நாள் வரை நேரடியாக வந்து ஆய்வு பண்ணலை. இந்த சங்கரலட்சுமி கோப்புகளை, அவருடைய சொத்து சம்பந்தமான கோப்புகளை நீங்க ஆய்வு பண்ணணுங்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருப்பது உண்மையானால் நீங்க வந்து அவருடைய சொத்து சம்பந்தமான ஆவணங்களை கொண்டு வாங்கப்பா. நீங்க ஒரு 6 மாசத்துல என்னென்ன புதுசா சொத்து வாங்கியிருக்க, உன்னுடைய ரத்த சொந்தங்கள் சொத்து வந்து எவ்வளவு இருக்குன்னு ஆய்வு பண்ணா அவர் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறாரா என்பது தெரிய வரும். இன்னும் சொல்ல போனா சங்கரலட்சுமி சிறை செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அவர் அந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை பெரிய அளவுக்கு செய்திருக்கிறார், என்ஓசியில செய்திருக்கிறார். இந்த வெளி மாவட்டம் வெளி மாநிலத்திற்கு ஆத்மாட்டு திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து விவசாயிகளை தகவல் தொழில்நுட்ப பயிற்சிக்கு கொண்டு போறதுல ஆடு மாடு மாதிரி குடவுன்ல போட்டு அடைக்கிறது மாதிரியும், ட்ரெயினில் கூட்டு போகும்போது முறையா வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் கொடுக்காமையும் பழைய விவசாயிகளையே கொண்டு போகிறது, புது விவசாயிகளாக நீங்கள் ஏற்றிட்டு போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த மாவட்டங்களில் எப்படி விவசாயம் நடக்குது, அடுத்த மாவட்டத்தில் எப்படி தொழில்நுட்ப முறையில் எப்படி கையாண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு நல்ல முறையில் விவசாயத்தை கொண்டு இந்த உலகுக்கு உணவளிக்கக்கூடிய உண்மையான விவசாயிகளை பாதிக்கப்படக்கூடிய வகையிலே சங்கரலட்சுமி இந்த ஆத்மா திட்டம் பல்வேறு திட்டங்களில் ஊழல் முறைகேடுகளை ஒவ்வொரு இதில் நிறைய பிரிவுகள் இருக்கு. ஊழல் முறைகேடுகளை சங்கரலட்சுமி மிகப்பெரிய ஒரு ஊழல் ராணியாக இருந்து கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறார் என்பதற்கு சான்றாக தான் அந்த செய்தியெல்லாம் நம்ம வெளியிட்டிருக்கோம். நீங்க புது விவசாயிகளை ஏன் நீங்க கூட்டு போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. குருநார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த பகுதி விவசாயிகள் வைக்கிறார்கள். அதனால இனி வரும் காலகட்டங்களிலாவது சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடுகளாம் இல்லாமல் செய்வாரா அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே செஞ்ச அவர் குருநார் கோயிலிருந்து வேலை பார்த்ததிலிருந்து இந்நாள் வரை எவ்வளவு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார் என்பதை அமலாக்கத்துறை தயவு செய்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈடி ரைடு ஓடி ரைடுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில். இந்த ரைடு சங்கரலட்சுமி மீது பாய வேண்டும். நான் ஒரு தனி கடிதமே எழுதலான் இருக்கேன். சங்கரலட்சுமி வீடு, அவருடைய ரத்த சொந்தங்கள், இதெல்லாம் அமலாக்கத்துறை ஈடி ரைடு ஓடி ரைடு எல்லாம் போய் எடுத்தாங்கன்னா தோராயமாக ஒரு 500 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி தனியார்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தரக்கூடிய வகையில கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி அதிலே 500 கோடி ரூபாய் 300 500 கோடி ரூபாய் வரை சங்கரலட்சுமி வருமானம் பார்த்த சம்பவம் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அது சம்பந்தமான கோப்புகள்லாம் நமக்கு வரும். அந்த செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட தயாரா இருக்கோம். விவசாயிகளை பாதிக்கக்கூடிய வகையில யார் எந்த செயலில் ஈடுபட்டாலும் நிச்சயமாக அந்த இடத்துல லகரம் டிவி லகரம் ஆசிரியர் ரங்கராஜ் பலண்டார் நிச்சயமாக செய்தி வெளியிடுவேன் என்பதை இந்த நேரத்தில் செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.